அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. கண்ணியத்துக்குரிய அல்லாஹ்வின் நல்லடியார்களே, இந்த அனைத்து மக்களுக்கும் அனைத்து முஸ்லிமான சகோதரர்களுக்கும் மனமார ஹஜ்ஜு பெருநாள் வாழ்த்துக்கள். அல்லாஹ் தபாரக் வ தஆலா இந்த ஹஜ்ஜு பெருநாளை சந்தோஷமான நாளாக ஆக்கி அருள் புரிவானாக. நாம் குர்பானை கொடுக்கும் பொழுது அதிலே ஏழைகளுடைய பங்கை சரியான முறையில் எடுத்து அது ஏழைகளை கொண்டு போய் சேர்க்க வேண்டும். ஒவ்வொரு ஏழையுடைய வீட்டிலும் இன்று ஆட்டு இறைச்சியை உண்ணக்கூடிய ஒரு தௌஃபீக்கை அல்லாஹ் தருவானாக. பொதுவாக எத்தனையோ மக்கள் இருக்கின்றார்கள், அவர்களுடைய தினந்தோறும் வருமானத்தின் மூலமாக அவர்களால் ஆட்டு இறைச்சி வாங்கி உண்ணக்கூட முடியாத நிலையில் வாழ்ந்து கொண்டிருக்கின்றார்கள். அப்படிப்பட்ட அந்த ஏழைகளை கொண்டு போய் அந்த ஆட்டு இறைச்சியை கொண்டு போய் கொடுக்கும் பொழுது, குர்பானுடைய கறியை கொடுக்கும் பொழுது அவர்களுடைய உள்ளத்தால் உள்ளம் மகிழ்ந்து துவா செய்வார்கள். இந்த அமலை நாம் பின்பற்ற வேண்டும். பொதுவாக நடக்கக்கூடிய ஒரு தவறு என்னவென்று சொன்னால், யார் குர்பானை கொடுக்கின்றார்களோ அவர்கள் கொண்டு போய் யாரிடத்துல கொடுக்கின்றார்கள், எந்த வீட்டில் குர்பானி நடக்கின்றதோ அவர்களுக்கே கொடுக்கின்றார்கள். இவர்கள் அவர்களுக்கு கொடுக்கின்றார்கள், அவர்கள் இவர்களுக்கு கொடுக்கின்றார்கள். இப்படி ஒருவர் மற்றவரை பகிர்ந்து கொள்வதன் காரணமாக எத்தனையோ குர்பானை கொடுக்காத வீடுகள், ஏழை வீடுகளுக்கு குர்பானை செல்லாமல் ஒரு சூழ்நிலை ஏற்படுகின்றது. ஆகையால் அனைவரும் குர்பானியை கொடுக்கும் பொழுது ஏழையுடைய பங்கை நிரப்பமாக எடுத்து முழுமையான முறையில் ஏழைகளுக்கு அவருடைய பங்கை கொடுப்பதற்கு தௌஃபீக்கை தந்தால கிருபை செய்திருவானாக. ஏழையுடைய உள்ளத்தால் நாம் துஆயை பெற்றுக்கொண்டு இந்த பெருநாளை சிறப்பாக அமைத்துக் கொள்ள வல்ல ரஹ்மான் கிருபை செய்திருவானாக. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.